ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலில் கூகுள் ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மேனேஜர். ஸோ இதில் வந்து இதை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த சேஃப் ஃபோல்டர் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ப்ரைவசியாக ஏதோ ஒரு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டோ, வீடியோ, இமேஜ் எது வேணாலும் சரி, உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் சேவ் பண்ணி பின் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கான நீங்கள் அப்ளிகேஷன்லாம் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த சேஃப் ஃபோல்டர் யூஸ் பண்ணியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுள் ஃபைல்ஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சேஃப் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணங்காட்டி என்ன கேட்குதுன்னா, சூஸ் யுவர் லாக் அப்படின்னு கேட்கும். அதாவது நம்ம வந்து ஒரு லாக் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து பின்னாவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், பேட்டர்னாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் பின் வந்து கொடுத்தேன்னா, இதில் வந்து 4 டிஜிட் பின் கொடுத்துட்டு இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் இதாயிரும். அதே மாதிரி பேட்டர்ன் கொடுத்தனா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பேட்டர்னே தரேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ரிமெம்பர் யுவர் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ சப்போஸ் உங்களோட லாக் வந்து நீங்கள் வந்து பேட்டர்னோ பின்னோ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து ரீசெட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். ஸோ அதையும் நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் காட் இட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இப்போ வந்து சேஃப் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி ஃபைலை நம்ம வந்து மூவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு அப்படின்னு 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணங்காட்டி இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மூவ் எதுவும் தரக்கூடாது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூவ் டு சேவ் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணங்காட்டியுமே உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் செட் பண்ண பேட்டர்னை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து அதுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து அது இருக்காது. அதே மாதிரி இந்த சேவ் ஃபோல்டருக்குள்ளே அதுக்குள்ளே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எஸ்டி கார்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுனா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் எஸ்டி கார்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபோல்டரை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபைலாக வேணும்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து மூவ் டு சேவ் ஃபோல்டர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, அது வந்து மறுபடியும் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 3 டைம் வந்து பின் வந்து தப்பாக போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுறேன். ஸோ வெரிஃபை பண்ண பின்னாடி இப்போ இந்த ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைமு அத்தன்டிகேட் வந்து பண்ணணும். கரெக்டாக அத்தன்டிகேட் பண்ண முன்னாடி 2 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு வந்து பழையபடிக்கு, அதாவது மூட் அவுட் ஆஃப் சேவ் ஃபோல்டர்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரீஸ்டோர் பண்ணால் நீங்கள் இதிலேயே வந்து கொடுத்தீங்கன்னா, மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெமரி கார்டில் நீங்கள் எங்கேருந்து சென்ட் பண்ணீங்களோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து மூவ் ஆயிரும். சிங்க் ஆனோம்னா அந்த வந்து ஃபைல் வந்து மூவ் ஆயிரும். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கூகுள் ஃபைல்ஸ்லேயே வந்து தராங்க. இதுக்காக நீங்கள் எந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. சப்போஸ் இந்த கூகுள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு, பின் ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க. அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணி உள்ளே இருக்க டேட்டா வந்து எதையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பின்னை மறந்துட்டிங்கன்னா. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மறுபடியும் இது வந்து ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த சேவ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக். அதாவது சேஞ்ச் லாக் கொடுக்கும்போது உங்களோட இதை வந்து அத்தன்டிகேட் பண்ணணும். பண்ண பின்னாடி நீங்கள் பேட்டர்ன் வந்து பின்னாக மாற்றிக்கலாம். மறுபடியும் நீங்கள் கூட பேட்டர்னை கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின் வேணாலும் நீங்கள் வந்து பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து நான் வந்து தேவைப்படாது. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீசெட் சேவ் ஃபோல்டர். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் வில் டெலிட் ஆல் யுவர் ஃபைல்ஸ் இன் சேவ் ஃபோல்டர் அண்ட் ரீசெட் யுவர் லாக். அதாவது நீங்கள் வந்து பின்னை வந்து மறந்துட்டீங்கன்னா, உள்ளே இருக்க டேட்டாவை வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஒரே சாய்ஸ். அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குறப்பயே கரெக்டாக கொடுத்து மைண்டில் வந்து வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பின்னோ பேட்டர்னோ செட் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ரீசெட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபைல் எல்லாமே டெலீட் ஆயிரும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்து ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் சேவ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்க ஃபைல் எல்லாமே டெலீட் ஆயிரும். மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தேடில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவசியான இதெல்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து எது வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் எதுவுமே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஊரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.